Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஷின் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் node.js அப்ளிகேஷன் தென் டெவலப் த சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் டு கெட் யூசர் ப்ரொஃபைல் அண்ட் டிஸ்பிளே இட். ஓகே, ரெண்டு பார்ட்டாக இருக்குது கொஷின். ஃபஸ்ட்டு node.js அப்ளிகேஷனோட காம்போனன்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து யூசர் ப்ரொஃபைலும் அதை காட்டுற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் node.js அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸோ node.js அப்படின்றது மேட் அப் ஆஃப் செவரல் காம்போனன்ட்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு பில்ட் ஃபாஸ்ட் ஸ்கேலபிள் அண்ட் ஈவென்ட் டிரைவன் அப்ளிகேஷன். நமக்கு வேணுன்ற ஈவெண்ட்டை ஃபாஸ்ட்டாக ஈஸி ஸ்கேலபிளாக பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த node.js அப்படின்றது. ஓகேவா, அதில் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மாடியூல்ஸ் தான். மாடியூல் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ மாடியூல் கிரியேட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணவே முடியும். அந்த மாடியூலை என்ன பண்ண முடியும், நம்ம சூஸ் பண்ண மாடியூலை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் வேணா அந்த மாடியூலோட நேமை யூஸ் பண்ணி அதில் நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மாடியூல்ஸ் ஆர் த ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். node.js has built-in modules. ஆல்ரெடி built-in மாடியூல்ஸும் இருக்கு, FS, HTTP, Path OS எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு. டெவலப்பர் கேன் கிரியேட் கஸ்டம் மாடியூல். நம்மளே கஸ்டம் மாடியூலை கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா npm மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணி. ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கான்ஸ்டன்ட் HTTP require HTTP அப்படின்றது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கோட். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா package.js. நம்ம வந்து கிரியேட் பண்ணுற பேக்கேஜஸ். ஓகே, ஸோ ஆக்ட் அஸ் அ கான்ஃபிகரேஷன் ஃபைல். எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய ஃபைல்ஸாக இருக்கும். இட் ஸ்டோர்ஸ் என்னெல்லாம் இதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ராஜெக்டோட நேமு, என்ன வெர்ஷனு, தென் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஸ்கிரிப்ட்ஸ் அதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம ஆத்தர் யாருன்ற அந்த ஆத்தரோட டீட்டெயில். ஓகே, எக்ஸாம்பிள் package.json பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேம் வந்து யூசரோட ஆப் வெர்ஷன் 1.00ன்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிறது தான் package.json. ஓகேவா, தேர்ட் ஒன் ஈவெண்ட் லூப். இது நெக்ஸ்ட் காம்போனன்ட். ஈவெண்ட் லூப் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் ரிப்பீட்டடாக மல்டிபிள் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் அந்த எல்லா ரெக்வஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி. ஓகேவா, ஸோ node.js இஸ் சிங்கிள் த்ரெட்டட் பட் ஸ்டில் ஹேண்டட். இது சிங்கிள் த்ரெட்டட் தான், பட் மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை ஈவெண்ட் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமா நிறைய ரெக்வஸ்ட்டை அட் அ டைம்ல அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி node.jsக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ மேனேஜ் அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் லைக் இன்புட் அவுட்புட் டைம் அண்ட் நெட்வொர்க் கால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா npm அப்படின்றது தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோமா. npm அப்படின்னா என்ன, நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது எது அப்படின்னா தேர்ட் பார்ட் லைப்ரரி. ஓகேவா, நம்ம நார்மலாக பில்ட்-இன் ஃபங்க்ஷன் லைப்ரரி இல்லாமல் தேர்ட் பார்ட்டியாக வெளியேருந்து ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நமக்கு வேண்டிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த npm அப்படின்றது, நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னுவோம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்குவோம்னா npm install express. ஓகேவா, ஃபிஃப்த் காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா HTTP சர்வர். HTTP சர்வர்ன்றது இது இன்பில்ட்டா HTTP மாடியூல்ல சர்வர் வந்து கிரியேட் பண்ற ஒன் ஆஃப் த விஷயம் தான். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும், தென் ரெஸ்பான்ஸையுமே வாங்கிக்கும். ஓகேவா, இது நெக்ஸ்ட் ஒன். அடுத்து கால்பேக் ஃபங்க்ஷன்ஸும் அசிங்க்ரோனஸ் ஹேண்டிலிங்கும். ஸோ node.js என்ன பண்ணும் அப்படின்னா கால்பேக், ப்ராமிசஸ், அசிங்க்ரோனஸ் அவைட்லாம் வந்து இது பண்ணும். எதுக்குன்னா ஃபைலை ரீட் பண்ண, டேட்டாபேஸ் கொரிஸை ஸ்டோர் பண்ண, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கால் பண்ண, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஃபைனலாக express.js framework. இது ஆப்ஷனல் தான், எப்பவுமே காமனாக எங்கேயாவது ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணுற அந்த நெட்வொர்க்கில் அந்த கம்யூனிகேஷன் பிரிட்ஜாக சர்வ் பண்ணுறப்ப அந்த சர்வர் கிரியேஷனுக்கு இந்த மாதிரி பல இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா express.js frameworkமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ்ட் இன் node.js. தென் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டெவலப் ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து யூசரோட ப்ரொஃபைலும் அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்களா. ஸோ வில் கிரியேட் த ஸ்மால் node.js ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனோட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு யூசர் டீட்டெயில்ஸை ஒரு ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்து ப்ரொஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணணும், ஆரம்பிக்கணும். அதுக்கு MK டைரக்டரி யூசர் ப்ரொஃபைல் ஆப். ஓகேவா, ஸோ CD யூசர் ப்ரொஃபைல் ஆப்ன்றது நம்ம கொடுத்துருக்க நேம். தென் npm வந்து கொண்டு வரோம். ஸோ npm init.y. ஸோ npm install express. இது வந்து நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸில் கொடுத்துருக்கோம், இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணணும், ஆப்பை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் app.js தான் கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்
ஓகேவா? ஸோ ஆப் டாட் கிரியேட் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராம் தான் எந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ரெக்வயர் எக்ஸ்பிரஸ் தான் நமக்கு தேவை, ஏன்னா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ், அதில் போர்ட் வந்து 3000 இருக்கணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் மிடில் வேர் டு ரீட் ஃப்ரம் டேட்டா, டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபார்ம் டு த யூசர், நம்ம ஃபார்ம் வந்து யூசருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது HTML கோடு இடையில வந்து எழுதுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூசர் ப்ரொஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி எல்லாம் இது பண்ணணும், போஸ்ட் ஆப்ஷன் வாங்குறது, தென் நேம் வாங்க போறாங்க, ஏஜ் வாங்க போறாங்க, இமெயில் ஐடி வாங்க போறாங்க, அதுல சப்மிட் பட்டன் இருக்கும். இப்படிதான் ஒரு ஃபார்ம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் யூசருக்கு. தென் ஹேண்டில் ஃபார்ம் சப்மிஷன், இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் இதுவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேஷன் தான் யூஸ் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும், நேமு, ஏஜ், இமெயில் இது மூணையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. தென் ரெக்வஸ்ட் சென்ட், என்னென்ன ரெக்வஸ்ட் சென்ட் ஆகுது அப்படின்னா யூசரோட ப்ரொஃபைல அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன, இமெயில் ஐடி என்னன்றதை நமக்கு ஷோ பண்ணணும். ஓகேவா? ஷோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஃபைனலாக நம்ம கோ பேக் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சர்வர் கிட்ட ஸ்லோ ஆகும், ஷோ ஆகிறதுக்கு ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்படிதான் சர்வர்ல போய் ஒரு போர்ட்ல சேவ் ஆகுது. தென் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு நோட் ஆப் டாட் ஜேஎஸ்ன்றதை நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த லோக்கல் ஹோஸ்ட் ரியாக்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் என்ன அட்ரஸோ அதை வந்து அப்படியே காப்பி கொடுத்து எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு தியரி, நீங்க காலேஜ்ல உங்களுக்கு உங்க ஸ்டாஃப் வந்து விஷுவலா வந்து செஞ்சு காட்டியிருந்தாங்க இந்த அப்ளிகேஷன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ரியாக்ட்லாம் யூஸ் பண்றப்ப ஸோ நேம், ஏஜ், இமெயிலோட சப்மிட் பட்டனோட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெப் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடும். அவுட்புட் வந்து நான் ஷோ பண்ணிடலாம். ஸோ அவுட்புட்ல வந்து நீங்க என்ன யூசருக்கு இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்புட்டை கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? இவ்வளவுதான் ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது Node.jsல அப்படின்றது. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் வந்து சிம்பிளா நீங்க இதுல பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? விஷுவல் கோட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இந்த ரியாக்ட்ல வந்து நீங்க இதை ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.